வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் எந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா நம்ம வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பை அட் ரெகுலர் டைம் இன்டர்வல் டு ஆவரேஜ் காஸ்ட். நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது மார்க்கெட் சடனாக விழுது ஒரு பர்டிகுலர் டேல அப்படின்னா நிறையா வாங்கக்கூடாது. நீங்கள் வீக்லி ஆர் மந்த்லி எவ்வளோ வாங்கணும், அதாவது இந்த வீக்குக்கு இவ்வளோது வாங்கணும், இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கணும், அதாவது இந்த வீக்குக்கு ஒரு 500 rupees வரலும் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் நீங்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது அது இன்னமுமே கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் ரெகுலர் டைம் இன்டர்வலில் நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் 1 வீக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சுருப்பீங்க, 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சுருப்பீங்க. இந்த ரெகுலர் டைம் இன்டர்வலில் தான் வாங்கணும். நீங்கள் 1 வீக் 1 மந்த் ஆர் 2 வீக்ஸ் இது வந்துட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன். இது ரூல் நம்பர் 1. அண்ட் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு நாட் புட் லம்சம். நம்ம எடுத்த உடனே நம்மள்ட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh வந்துட்டு ஒரே ஃபண்டில் வந்துட்டு நம்ம போட்டுறக்கூடாது. அதை ஸ்ப்ளிட் பண்ணி 5,000 10,000 ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய ஃபண்டில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம இதை லாங் டர்மாக பண்ணுறதுனால இப்படி பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டானது. அண்ட் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு நாட் செல் வென் இட் இஸ் ரைசிங். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃபண்டு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது நம்ம வாங்கக்கூடாது இல்லையா? அதே போலவே ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி நம்ம வந்துட்டு உடனே செல் பண்ணி நம்ம உடனே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போகக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இதில் என்ன பண்ண வந்திருக்கோம், ஒன்லி பை பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம், செல் பண்ண வரல. எப்போ செல் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 5 இயர்ஸ்னாச்சும் நீங்கள் வந்துட்டு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம விற்கணும், செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. இது ரூல் நம்பர் 3. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. எவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, எத்தனை இயர்ஸ் வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது நம்மளோட ப்ராஃபிட்க்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு டைம் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் வந்துட்டு நம்ம இம்பல்ஸ் தான் நம்மளுடைய ரொம்ப பெரிய எனிமி. நம்ம ரொம்ப அர்ஜ் பண்ணி நம்ம விற்றுறணும், ப்ராஃபிட் கிடச்சிச்சு, நம்ம இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 15,000 வந்துட்டு உங்களுக்கு 1 or 2 இயர்லேயே வருது அப்படிங்கும்போது, ஓகே இது பரவாயில்ல, இதை நம்ம புக் பண்ணி செல் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. பிகாஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இந்த 4 ரூலான ஃபண்டமெண்டல் ரூல்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேவிங் ஹேபிட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எந்த ட்ரீமை வச்சு இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.